ஆக்சுவலா இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் ஏன் வருது, அதை எப்படி அவாய்ட் பண்றது? ஸோ நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவருக்கு தெரிஞ்சதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆல்கஹால் தான் ஃபர்ஸ்ட் காமன் காஸ் ஃபார் லிவர் ஃபெயிலியர். Right. பட் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் இனிஷியலாக சில பேருக்கு கிரேட் 1 ஃபேட்டி லிவர், கிரேட் 2 ஃபேட்டி லிவர்னு இன்சிடென்டலாக பண்ணும்போது தெரிய வரும். இது எப்படி வருதுன்னா நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி இதெல்லாம் சேர்த்து என்ன ஆகுதுன்னா நம்ம கன்சியூம் பண்ணுற அவுட் சைட் ஃபுட்டெல்லாம் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி, கார்போஹைட்ரேட்ஸ் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி இட் வில் கெட் அக்யூமுலேட்டட் இன் த லிவர். இப்போ நீங்க சொல்ற இந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ஃபேட்டா கன்வெர்ட் பண்ணுதுங்கிறீங்க. ஆக்சுவலா கன்வெர்ட் பண்றது தான் ப்ராப்ளம். பட் ஆக்சுவலி இது என்ன செய்யணும், ஏன் என்னவா ஃபேட்டா கன்வெர்ட் ஆகுது? ஆக்சுவலி அதோட வேலை என்னவா செய்யணும்? அது ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகக்கூடாது. ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகும். பட் என்னன்னா இட் வில் கெட் டைஜஸ்டட். இது வந்து டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் லிவர். ஓகே. பட் நம்ம வந்து இதை வந்து இன்னும் டம்பன் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக எடுக்கிறோம். நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்னு இருக்கும். டே டு டே லைஃப்க்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும், ஃபேட்ஸ் இருக்கும், ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். பட் ஆனால் அதுக்கு மீறி நம்ம வந்து செய்யும் போது தான் அது வந்து உள்ள அக்யூமுலேட் ஆக 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 தான் அது ஃபேட்டி லிவராக. ஓகே. ஸோ அது ஃபேட்டா கன்வெர்ட் ஆக லிவர் கொஞ்சம் பெருசாகி ஃபர்ஸ்ட் வந்து லிவர் ஃபேட்டை வந்து சப்ஸ்டன்சஸ் வந்து உள்ள சேர ஆரம்பிக்கும். ஓகே. அது ஹெப்படோசைட்ஸ் வந்து பாதிக்க ஆரம்பிக்கும். ஓகே. பாதிக்க என்ன ஆகும்னா ஃபேட்டில் வந்து ஃபைப்ரோசிஸ் ஆக ஆரம்பிக்கும். ஃபைப்ரோசிஸ் தென் சிரோசிஸ். அதுதான் எண்ட் ஸ்டேஜ். லாஸ்ட் ஸ்டேஜ் சிரோசிஸ். சிரோசிஸ். ஸோ இப்போ நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் வந்து சிரோசிஸ் வரைக்கும் போகலாம்.